பூர நட்சத்திரத்துல பொறந்தவங்களா நீங்க? கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிடுங்க. அது வந்து என் டீம் மெம்பர் கூட வந்திருந்தாரு. அவரு தான் இந்த கோயிலுக்கு என்ன கூட்டிட்டு வந்தாரு. ஒரு வழியா நான் இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சிவனடியார்கள்கிட்ட. புதுக்கோட்டை மாவட்டத்தில ஆலங்குடி அருகே திருவரங்குளத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஹரிதீர்த்தேஸ்வரர் கோவில் தான் வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயிலுங்க. சுமார் 12ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட சோழர் மற்றும் பாண்டியர்களால் திருப்பணி செய்யப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சிவத்தலமாகுமா. அப்ப அதுக்கு முன்னாடியே கோயிலை கட்டியிருக்காங்க. மூலவர் ஹரிதீர்த்தேஸ்வரரும் அம்மன் பெரிய நாயகியாவும் இந்த கோவில்ல வந்து காட்சியளிக்கிறாங்க. இந்த தல சிறப்பு என்னன்னா, பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரிகார பலன் செய்ய முக்கியமான இடமா இது கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அந்த பகுதி மக்களோட குலதெய்வமாகவும் வழிபடுகிறாங்க. நீண்ட நாள் திருமண தடைகள் நீங்கவும், பல வருட குழந்தை பாக்கிய பெறவும், கல்வியில் சிறந்து விளங்கவும் சக்தி வாய்ந்த பரிகார ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது. இந்த கோயிலை வந்து வழிபட்ட அப்படின்னா காசி விஸ்வநாதரையே வழிபட்ட மாதிரி ஒரு சமன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற குளம் தாங்க. இந்த குளம் வந்து அங்க இருக்கிற பொதுமக்களும் சரி, ஊர் மக்களும் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு சின்ன மண்டபத்தில் தான் நைட்டு தங்கணும். தங்கிட்டு அந்த குளத்துல தான் போய் குளிச்சுட்டு சாமியை போய் வழிபட்டோம். என்னன்னா, நான் ஓவரால் அந்த இடத்த சுத்தி பார்க்கறப்ப எல்லாமே பழங்காலத்து முறையில கட்டிட வடிவமைப்பு கொண்ட இடமா தான் இருந்துச்சு. அப்புறம் அங்க ஒரு சத்திரம் கூட இருந்தது, பார்க்க ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த தெருவே பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய பில்டிங்லாம் இருந்தது. நம்ம காரைக்கால்லாம் போனா எப்படி இருக்கும் அந்த பழைய பில்டிங்ஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தது. திருப்பணி பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோவில்ல. உங்களால முடிந்த உதவிகளை தாராளமா பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பழைய பொக்கிஷங்களை நம்ம பாதுகாக்கணும். அது இல்லாம இந்த கட்டிட வடிவமைப்புகளும் சரி, பழமையான அந்த கோவிலோட சுத்து வட்டார இருக்கிற பகுதிகளும் சரி, அது பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா நம்மள அந்த பழங்காலத்துக்கு கூட்டு போன ஒரு ஃபீல் ஒன்று கிடைச்சது எனக்கு. உங்களுக்கு ஏதாவது இந்த கோயிலை பத்தி தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏதாவது இந்த கோயிலை வரலாற்றை தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிங்க. ஒரு ஆர்வத்தில் தான் நான் இதை சொன்னேன். இந்த கோயிலை நான் ஃபுல்லாவும் வீடியோ எடுத்திருக்கேன். அதை ஃபுல் vlog வீடியோவை நான் போடுறேன். எனக்கு தெரிஞ்ச பாஷையில எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லி நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.